வணக்கம் நண்பர்களே, சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரங்கு பொம்மை பட இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, மம்தா மோகன்தாஸ், இயக்குனர் பாரதி ராஜா, பாலிவுட் இயக்குனர் அனுராக் காசியப், அபிராமி, நட்டி, அருள்தாஸ், முனிஷ்காந்த், சிங்கம்புலி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் படம் மகாராஜா. ஃபேஷன் ஸ்டுடியோஸ் சார்பில் சுதன் சுந்தரம் தயாரித்திருக்கும் இந்த படத்திற்கு காந்தாரா புகழ் அஜனீஷ் லோக்நாத் இசையமைச்சிருக்காரு. இவர் காந்தாரா படத்திற்கு முன்பு நித்திலின் குரங்கு பொம்மை படத்திற்கு இசையமைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தினேஷ் புருஷோத்தமன் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. பிலோமின் ராஜ் படத்தொகுப்பு செஞ்சிருக்காரு. வி செல்வகுமார் கலை இயக்குநராக பணியாற்றிருக்காரு. தணிக்கை செய்யப்பட்டு யுஎஸ் சான்றிதழ் பெற்றிருக்கும் மகாராஜா திரைப்படம் வரும் ஜூன் 14 உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாகுது. இந்த நிலையில் படத்தின் இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் மற்றும் நாயகி மம்தா மோகன்தாஸ் ஆகியோர் ஜூன் 1 சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு நித்திலன் சுவாமிநாதன் என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மகாராஜா என்பது யார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, படத்தில் சேது அண்ணாவின் பெயர் மகாராஜா, அவர் வாழ்க்கையும் அதுபோல தான் இருக்கும், அவர் சிகை அலங்கார கலைஞராக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். படத்தின் கதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒரு சாதாரண மனிதர், பெரிய படிப்பு அறிவு இல்லாதவர், அவர் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தால் அவர் அதை எப்படி எதிர்கொள்வார், அதன் மூலம் தான் யார் என்பதை அவர் அறிந்து கொள்றாரு, இதை மர்மம் கலந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னாரு. சிகை அலங்கார தொழிலை தேர்ந்தெடுத்தது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திப்போம், அவர்களில் சிலர் மட்டும் நம் மனதுக்கு நெருக்கமாக இருப்பாங்க, அப்படி நான் பார்த்த மனிதர்களை கொண்டு இந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்கேன், மற்றபடி சிகை அலங்கார தொழிலாளிகள் சாதி பற்றி எதுவும் பேசலை அப்படின்னாரு. படத்தின் முன்னோட்டத்தில் லட்சுமி யார் என்கிற கேள்வி பெரிதாக இருக்கே, அந்த லட்சுமி யார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, விஜய் சேதுபதி தேடும் லட்சுமி யார் என்ற கேள்விக்கு நான் இப்போது பதில் சொல்ல முடியாது, அந்த சஸ்பென்ஸை படத்தில் பார்த்துக்குங்க. லட்சுமி என்பது பெண்ணா அல்லது ஒரு பொருளா என்பது அவரவர் பார்வைக்கு உட்பட்டது, ரசிகர்கள் லட்சுமியை எப்படி பார்க்கிறார்களோ அப்படியே விட்டு விடுறேன் அப்படின்னாரு. லட்சுமியார் என்ற சஸ்பென்ஸ் படத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை பயணிக்கும். ஆனால் படத்தில் மிகப்பெரிய பலமே அந்த ஒரு கேள்வி மட்டுமல்ல, அதை சுற்றி மேலும் சுவாரஸ்யங்கள் படத்தில் இருக்கு. அவை அனைத்தும் முழு படத்தையும் சஸ்பென்ஸாக நகர்த்தி செல்லும். நிச்சயம் இந்த படம் ரசிகர்களை முழுமையாக திருப்திப்படுத்தும் அப்படின்னாரு. இது விஜய் சேதுபதியின் 50வது படம், அது பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த படத்தை நான் இயக்கும்போது விஜய் சேதுபதி அண்ணாவின் 50வது படம் அப்படின்னு சொல்லி தெரியாது, அவரிடம் கதை சொன்ன போது கூட எனக்கு தெரியாது, படப்பிடிப்பு தொடங்கிய போது தான் தெரியும். அனைத்து படத்தையும் கவனமாக தான் செய்வேன், சேது அண்ணாவின் 50வது படம் என்பதால் கொஞ்சம் பொறுப்பு கூடியிருக்கு அப்படின்னாரு. படம் பற்றி விஜய் சேதுபதி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, படம் பார்த்தவர்கள் அனைவரும் படம் நன்றாக வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. சேது அண்ணாவும் குடும்பத்துடன் படத்தை பார்த்தாரு, அவருக்கு படம் மிகவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதோடு படத்தில் அவருக்கு பிடித்திருப்பதாக சொன்னார். இது மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னாரு இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன். மேலும் படத்தில் இந்தி இயக்குனர் அனுராக் காசியப்பை நடிக்க வைத்தது பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, திரையுலகில் எனக்கு பிடித்தவர்களில் அவரும் ஒருவர், அதோடு அந்த கதாபாத்திரத்துக்கும் அவர் பொருத்தமாக இருந்தார், அதனால் அவரை நடிக்க வைக்க வேண்டும் என்று நினைச்சேன். முதல்ல அவரிடம் கதை சொல்லி சம்மதம் வாங்கிட்டேன். பிறகு அவரது தேதியில் மாற்றம் ஏற்பட்டதால் அவர் நடிக்க முடியாத சூழல் உருவானது. இதனால் வேறு சில நடிகர்களை பார்த்தோம், ஆனால் யாரும் செட் ஆகலை. இறுதியில் அனுராக் சாரே அந்த வேடத்தில் நடித்தது மகிழ்ச்சி. பாரதி ராஜா சாரும் எனக்கு பிடித்தவர், அவரையும் நடிக்க வச்சிருக்கேன். குரங்கு பொம்மை படம் போல் அவரது வேடம் இல்லை என்றாலும் ஒரு சிறிய வேடத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார் மகாராஜா படத்தின் இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.